Hi, praise Lord. God is saying unto you, you shall be strong in the grace that is in Christ Jesus. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதான கிருபையிலே பலப்படு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிறதான தன்னுடைய குமாரனுக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, கிருபையில பலப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பத்தி ஆவியானவர் பேசுகிறார். கிருபையில எப்படிப்பா பலப்படுறது? கிருபையே நாம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்று கொள்ளுகிறதான ஒரு தயவான காரியம் தானே, ஒரு கிருபையான காரியம் தானே. கிருபை அப்படின்னா தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்லாக்கியம் தான் கிருபை. நீங்களும் நானும் ஒரு நன்மைக்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கும் தகுதி இல்லாதவர்களா இருந்த பொழுது பிதாவாகிய தேவன் நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தம் கிருபையாக கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நமக்காக அனுப்பி நம்ம மேல வைத்துதான் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய கிருபையை நம்ம மேல வைத்ததுனால நம்முடைய பாவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சாபங்களையும் அவர் நீக்கி தம்முடைய ரத்தத்தினால நம்மை அவருடைய குமாரனாக அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொண்டார். அதுதான் கிருபையாக இருக்கிறது. ஆனா இந்த கிருபையில நீ பலப்படு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ இந்த கிருபையில நான் பலப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் ஒரு காரியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஒரு காரியத்துல பலப்படணும் அப்படின்னா அதை வாயினால நம்ம அறிக்கை பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, கிருபையினால நமக்கு கிடைத்த மேன்மையானாலும் சரி, அவர் கொடுத்த வாழ்க்கையானாலும் சரி, அவைகளை நாம வாயில அவருடைய நாம மகிமைக்கு ஏற்றபடி நாம நம்மளுடைய வாயில அறிக்கை பண்ணும் பொழுது அவர் நம்ம வாழ்க்கையில கொடுத்ததான ஆசீர்வாதங்களிலும் கிருபைகளிலும் மேன்மைகளிலும் நாம பலப்படுறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பலப்படுவதற்கு மிகவும் அவசியமாய் இருப்பது இந்த அறிக்கை பண்ணுகிற காரியம். அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்ததான இந்த கிருபையை, இந்த நன்மைகளை, இந்த ஈவை, இந்த ஆசீர்வாதங்களை, இந்த உயர்வுகளை நாம கர்த்தராகிய ஆண்டவர் நிமித்தம் தான் இதை பெற்றுக்கொண்டோம். என்னுடைய சுய பலத்திலேயோ என்னுடைய சுய ஞானத்திலேயோ நான் நல்லா படிச்சனால நான் நல்ல மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு, நான் நல்லா வேர்வை செஞ்சு வேலை செஞ்சனால எனக்கு பதவி உயர்வு கிடைச்சது, நான் சம்பாதிச்சு கட்டின வீடு, நான் சம்பாதிச்சு கட்டின காரு, நான் வாங்கின காரு, நான் வாங்கின ஆசீர்வாதங்கள், நான் செஞ்ச ஆசீர்வாதங்கள்னு உங்களை நீங்க மேன்மை பாராட்டாதபடிக்கு, உங்க சுயத்தை நீங்க சாகடிக்க ஒப்பு கொடுக்க உங்களால இது உண்டாகல, இது கர்த்தருடைய நாமத்தினாலே கிடைத்த ஈவு என்பதை நீங்க அறிக்கை பண்ண உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்ததான கிருபையில நீங்க பலப்பட முடியும். உங்க வாழ்க்கையில ஆவியானவருடைய துணை இல்லாம, ஆண்டவருடைய கிருபை இல்லாம என்னுடைய வாழ்க்கையில எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அதனால அவருடைய கிருபையில நீங்க பலப்படுவதற்கு அவர் கிருபையை நீங்க அறிக்கை பண்ணுங்க, அவருடைய கிருபையில பலப்படுங்க. ஆமென்.